நீங்க சாதாரணமா காய்கறியை நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, காய்கறியை அதுல கறியை போடு, அதுல ஆட்டுக்கறியை போடு, அதுல மாட்டுக்கறியை போடுங்கிறான். அரபிகளிடத்துல உச்சக்கட்டமான பஞ்சம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல பார்க்கிறோம், ஹதீஸ்கள்ல படிக்கிறோம், 2 மாசம் உல கொதிக்கல. பஞ்சத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு செழுமையிலே செழிப்பிலே இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஜக்காத்து ஏற்படுத்தின புரட்சி. நீங்க அரபிக்காரன மாதிரி சாப்பிட முடியுமா? ஹஜ்ஜி பெருநாள அறுத்த ஆடு மாடு அடுத்த ஹஜ்ஜி பெருநா வரைக்கும் உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாம. அவன் என்ன செய்யறான்? ஒரு வேளையில 3 பேர் சுத்தி உட்கார்னா ஒரு ஆட்டை கத்தம் பண்ணிடுறான். எப்படி முடிந்தது? இந்த ஜக்காத் ஏற்படுத்தின புரட்சி. இந்த ஜக்காத்தின் மூலமாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? நீ கஷ்டப்பட்டதா இருந்தாலும், நீ சம்பாதிச்சதா இருந்தாலும், நீ சேர்த்து வச்சதா இருந்தாலும், பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் சமமா படைச்சிட முடியாது. எல்லாத்துக்கும் 1 கோடி ரூபாய் இருக்கு, உலகம் இயங்கிருமா? எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாச்சு, உலகம் இயங்குமா? முதல்ல இப்போ 1 கோடி ரூபாய் வச்சு நான் என்ன செய்யறேன்? வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். வீடு கட்டணும்னா நானே செங்கலையும் ஜல்லியையும் மண்ணையும் போட்டு வீடு கட்ட தெரியாது, முடியாது. என்ன செய்யணும்? அதுக்கு பல வேலையாட்களை கூலி ஆட்களை கூப்பிடணும். வருவாங்களா? அவங்கிட்டையும் 1 கோடி ரூபாய் இருக்கும், அவனும் வீடு கட்டணும்னு நினைப்பான். அப்ப செல்வத்தில் சமநிலை என்பது யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒருத்தவனை ஏழையா, ஒருத்தவனை நடுநிலைவாதியா, இன்னொருத்தவனை பணக்காரன் அல்லாஹ் படைக்கிறான். படைச்சு அந்த செல்வந்தர்கள் 2.5% ஜக்காத்தை, பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டத்தை போடுறான். இன்னைக்கு எல்லா நாடுகளும் இந்த வழிமுறையை அவர்களினுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிருப்பாங்கன்னா எந்த விதமான வறுமையும் வராது. இன்னைக்கு நம்ம நாட்டில் பாருங்க, யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிறானோ, கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறானோ, அவன் இன்கம் டாக்ஸ் கெட்டுறானா கெட்டலையா, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, எதையும் சமர்ப்பிக்க தேவையில்லை. யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ, எதிர்கட்சிகளாக இருக்கிறார்களோ, அவங்க வீட்டுல தான் இடி ரைடு போகும், அமலாக்கத்துறை சோதனைக்கு போகும். இந்த நிலைமையில இருந்தா நாடு எப்படி முன்னேறும்? இந்த ஜக்காத் என்கிற கடமையின் மூலமாக ஒரு பொதுநல உணர்வை மனிதர்களினுடைய உள்ளத்திலே விதைத்து வறுமையற்ற பூமியை நிறுவுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அவனுடைய கஷ்டத்துல, அவனுடைய விருப்பு வெறுப்புல, அவனுடைய துன்பத்தில், அவனுடைய இன்பத்தில் மனிதர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களினுடைய விருப்பு வெறுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய இன்ப துன்பங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பொது நலத்தை விதைக்கிறது. சாலையில இருக்கிற கூட கல்லு முள்ளு கூட அடுத்தவனுக்கு எந்த விதமான இன்னலையும் இடர்பாடையும் கொடுத்து விடக் கூடாது என்கிறது இஸ்லாம்.